வணக்கம். நான் உங்கள் மோகனா. 22/8/2025 வெள்ளிக்கிழமை தினத்தந்தி. இங்கே பாருங்க, திருவனந்தபுரத்தில் ஆபாச படங்கள் அனுப்பினார். இங்கே பாருங்க, நட்சத்திர ஓட்டலுக்கு வரவழைத்து பாலியல் தொல்லை. காங்கிரஸ் MLA மீது மலையாள நடிகை பரபரப்பு குற்றச்சாட்டு. திருவனந்தபுரம் ஆகஸ்ட் 22 நட்சத்திர ஓட்டலுக்கு வரவழைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக காங்கிரஸ் MLA மீது மலையாள நடிகை பரபரப்பு குற்றம் சாட்டி உள்ளார். மலையாள பிரபல நடிகையும் சின்னத்திரை கலைஞருமான ரினி ஆன் ஜார்ஜ் கொச்சியில் நிருபர்களிடம் கூறியதாவது: ஒரு கட்சியின் இளம் தலைவர் சமூக வலைதளம் மூலம் என்னுடன் கடந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தி கொண்டார். என்னை நட்சத்திர ஓட்டலுக்கு வரவழைத்து பாலியல் தொல்லை கொடுத்தார். அவர் தொடர்ந்து ஆபாச படங்கள், ஆபாசமாக குறுஞ்செய்திகளை அனுப்பி வந்தார். இதை கண்டித்ததுடன் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று வலியுறுத்தினேன். அதன் பின்னர் சில நாட்கள் தனது செயல்பாடுகளை நிறுத்தினார். பின்னர் அவர் மீண்டும் ஆபாச படங்களை, குறுஞ்செய்திகளை அனுப்பி வந்தார். அவரது மோசமான நடவடிக்கை குறித்து அந்த கட்சியின் தலைவரிடம் தெரிவித்தும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த கட்சியின் இளம் தலைவரால் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பல பெண்களை எனக்கு தெரியும். அவரால் பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நடந்தது குறித்து வெளியே சொல்ல முன்வர வேண்டும். அவரது பெயரை வெளியிடாததற்கு காரணம், அந்த கட்சியில் உள்ள பல தலைவர்களுடன் எனக்கு நல்ல உறவு உள்ளதால் அதை சீர்குலைக்க நான் விரும்பவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். இதேபோல் மற்றொரு மலையாள நடிகையும் புகார் கூறியிருந்தார். ஆனால் அந்த நடிகை பெயரை குறிப்பிட்டு பாலக்காடு MLA ராகுல் மாங்குட்டத்தில் மீது பாலியல் புகார் கூறியதாக தெரிகிறது. மேலும் இளம் பெண்ணிடம் MLA தவறாக நடந்து கொண்டதாக சமூக ஆர்வலர் ஒருவர் எர்ணாகுளம் மத்திய போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளார். இந்த நிலையில் கேரள மாநிலம் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்த பாலக்காடு MLA ராகுல் மங்கூட்டத்தில் ராஜினாமா செய்ய கோரி பாஜனதா மகளிர் அணி சார்பில் பாலக்காடு MLA அலுவலகம் நோக்கி பேரணி நடந்தது. அப்போது மகளிர் அணியினரின் தங்களது கையில் கோழிகளை கொண்டு சென்றனர். MLA அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பரபரப்பு குற்றச்சாட்டை அடுத்து பாலக்காடு MLA ராகுல் மங்கூட்டத்தில் தனது கேரள மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். அதே நேரத்தில் தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டை அவர் மறுத்தார். அடுத்தது பார்க்கலாம். தினத்தந்தி தலையங்கம். குறுகிய காலத்தில் 5 முறை நிரம்பிய மேட்டூர் அணை. தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை இரண்டுமே பயன் கொடுக்கும் என்றாலும் டெல்டா மாவட்டங்களான சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் ஆகியவற்றுக்கு கை கொடுக்கும் மழை தென்மேற்கு பருவமழை தான். இந்த மாவட்டங்களில் நடக்கும் விவசாயம் தான் தமிழ்நாட்டின் உணவு பஞ்சத்தை தீர்க்கிறது. அதனால்தான் டெல்டா மாவட்டங்கள் தமிழ்நாட்டின்
நெற்களஞ்சியமாக கருதப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களின் ஜீவ நதி காவேரிதான். மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் காவிரியில் ஓடுகிறது. தென்மேற்கு பருவமழையால் தான் மேட்டூர் அணை நிரம்புகிறது. என்றாலும் இந்த தண்ணீர் கர்நாடகத்தில் பெய்யும் மழையால் கிடைக்கும் உபரி நீராகும். தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் அதிகம் பெய்வதில்லை என்றாலும் கர்நாடகத்தில் பெய்வதால் தமிழ்நாட்டு விவசாயத்துக்கு மேட்டூருக்கு பாய்வதன் மூலம் துணையாக இருக்கிறது. எனவேதான் கர்நாடகத்தில் நல்ல மழை பெய்தால் அது தமிழக விவசாயிகளுக்கு பெரும் பூரிப்பை ஏற்படுத்தும். இந்த ஆண்டு கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்குகிறது. இதனால் அங்குள்ள சுபினி மற்றும் கிருஷ்ணா சாகர் அணைகள் தங்கள் முழு கொள்ளளவை எட்டி நிரப்புகின்றன. அந்த அணைகளின் பாதுகாப்பு கருதி காவேரியில் தண்ணீர் திறந்து விடப்படுவதாக மேட்டூர் அணையும் நிரப்பிவிடுகிறது. இதனால் காவேரியில் தாராளமாக தண்ணீர் திறந்து விடப்பட்டு டெல்டா மாவட்டங்களில் விவசாய பணிகள் தங்க தடையில்லாமல் நடந்து வருகிறது. இந்த ஆண்டு வழக்கம் போல் மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறந்துவிடப்பட்டது. எனினும் மேட்டூர் அணையின் முழு நீர் மட்டமான 120 அடி ஜூன் மாதம் 29ஆம் தேதி தான் எட்டியது. அணையிலிருந்து உபரி நீர் போக்கியமான 16 கண் மதகுகளும் திறந்துவிடப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. அதன் பிறகு அணைக்கு தண்ணீர் வரத்து குறைவதும் கூடுவதுமாக இருந்தாலும் அடுத்தடுத்து அதிகாலையில் என்று 5 முறை மேட்டூர் அணை இருப்பதால் விவசாயிகள் மனமும் மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும் அளவுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. குறுகிய காலத்தில் 5 முறை நிரம்பி பெரும் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை மேட்டூர் அணை பார்ப்பதற்கு கடல் போல காட்சி அளிப்பதால் அதனை ரசிக்க சுற்றுலா பயணிகளும் நிறைய பேர் வருகிறார்கள். தென்மேற்கு பருவமழை காலம் செப்டம்பர் வரை இருப்பதால் இன்னும் சில முறை நிரப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக டெல்டா விவசாயிகளுக்கு இது பெரும் பயனளிக்கும் ஆண்டு. இதனால் தான் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியின் பெரும் வெற்றி விவசாயிகளுக்கு கிடைத்துள்ளது. வழக்கமாக சராசரி குறைவை நெல் சாகுபடி 4.4 லட்சம் ஏக்கரில் தான் இருக்கும். ஆனால் கடந்த 10ஆம் தேதி நிலவரப்படி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3.8 லட்சம் ஏக்கரில் மட்டும் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 6 லட்சம் ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பெரிய சாதனையாகும். நெல் மட்டுமல்ல மற்ற பயிர்களும் செழித்து வளர காவேரி தாய் மேட்டூர் அணை மூலமாக உதவிகரம் நீட்டிவிட்டால் நடந்தாய் வழி காவேரி என்று விவசாயிகள் ஆனந்தம் கூத்தாடலாம். ரயிலில் கழிப்பறைகளில் தண்ணீர் இல்லை. ஓராண்டில் 1 லட்சம் புகார்கள் வந்ததாக நாடாளுமன்றத்தில் அறிக்கை. நடிகை போல உடலை பராமரிக்க கோரி இளம்பெண் சித்திரவதை. தினமும் 3 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் சாப்பாடு இல்லை. லக்னோ ஆகஸ்ட் 22. நடிகை போல உடலை பராமரிக்க கோரி இளம்பெண் சித்திரவதை. மாமியார் கருகலைப்பு மாத்திரை கொடுத்ததாகவும் புகார். நடிகை போல் உடலை பராமரிக்க வலியுறுத்தி தினமும் 3 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வைத்து இளம்பெண் அவரது கணவர் மற்றும் மாமியாரால் சித்திரவதை செய்யப்பட்டு உள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த சம்பவம் பற்றிய விவரம் வருமாறு. காசியாபாத் பகுதியை சேர்ந்த அந்த இளம்பெண் தன் கணவர் மற்றும் மாமியார் மீது போலீசில் சராமாரி புகார் அளித்துள்ளார். அதில் தனது கணவர் அரசு பள்ளியில் உடற்பயிற்சி ஆசிரியராக பணியாற்றுவதாகவும் 6 மாதங்களுக்கு முன்பு தங்கள் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். கணவர் உடற்கல்வி ஆசிரியர் என்பதால் எனது உடல் அழகை பற்றி பலமுறை அவமானப்படுத்தி இருக்கிறார். குண்டாகவும் அசிங்கமாகவும் இருப்பதால் கூறி சித்திரவதை செய்து வருகிறதாகவும், பாலிவுட் நடிகை தோரா பாடாகி போல உடல் ஸ்லிம்மாக அழகாக பராமரிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். அதற்காக தினமும் 3 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யவும் உணவு பழக்கத்தை மாற்றும்படியும் கொடுமைப்படுத்தி வருகிறார். 3 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் உணவு வழங்கக்கூடாது என்று தன் அம்மாவிடம் கூறியுள்ளார். மாமியாரும் குண்டாக இருப்பதை காரணம் காட்டி தாமதமாக உணவு வழங்கியும் உணவு வழங்காமலும் கொடுமை செய்கிறார். உடற்பயிற்சி செய்ததை கணவரிடம் கூறி அடி உதை வாங்க வைக்கிறார்.
கணவர் பெண்கள் மீது அதிக ஆசை கொண்டவர் என்றும் செல்போனில் ஆபாச படங்களை தொடர்ந்து பார்ப்பவர் என்றும் புகாரில் கூறியுள்ளார். திருமணத்துக்கு ரூபாய் 75 லட்சம் வரை செலவு செய்து இருந்ததாகவும் இன்னும் வரதட்சணை கேட்டு மாமியார் தொல்லை தருகிறார். கருசிதைவு மாத்திரை சாப்பிட மாமியார் வற்புறுத்தியதாகவும் அதனால் தனக்கு கரு தங்கவில்லை. இப்படி பல வழிகளில் கணவரும் மாமியாரும் சித்திரவதை செய்வதாக காசியாபாத் உதவி போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்து உள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட அவர் பெண்கள் போலீஸ் நிலையத்திலும் புகார் அளிக்க வற்புறுத்தி உள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கி உள்ளனர். அடுத்து பார்க்கலாம். திருவண்ணாமலையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தேங்காய் விழுந்த 5 மாத பெண் குழந்தை பலிங்க. தென்னை மரத்தில் இருந்து திருவண்ணாமலை ஆகஸ்ட் 22 தென்னை மரத்தில் இருந்த தேங்காய் விழுந்து 5 மாத பெண் குழந்தை பரிதாபமாக இறந்தது. திருவண்ணாமலை மாவட்ட சேத்துப்பட்டு அடுத்த மலையாம்புறவடை கிராமத்தை சேர்ந்தவர் சிலம்பரசன். இவரது மனைவி அமுதா. இவர்களுக்கு தன்விகா என்ற 5 மாத பெண் குழந்தை இருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை தன்விகாவை தாத்தா ராஜா கையில் வைத்துக்கொண்டு வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் அருகே இருந்த தென்னை மரத்தில் இருந்த தேங்காய் ஒன்று குழந்தை தன்விகா மீது விழுந்தது. இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட குழந்தையும் உடனடியாக சேர்த்துப்பட்டு அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கு குழந்தைக்கு முதலுதவி செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று காலை குழந்தை தன்விகா உயிரிழந்தது. தென்னை மரத்தில் இருந்த தேங்காய் விழுந்த பெண் குழந்தை பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. எப்படிலாம் பாருங்க. தேங்காய் விழுந்து அந்த குழந்தை எப்படிலாம் இறந்து போயிருக்கு பாருங்க. போலி சேர்க்கை அணை கொடுத்து 32 லட்சம் சுருட்டிய பெண் கைது. சுகாதார அதிகாரி என்று ஏமாற்றி கைவரிசை. ஆகஸ்ட் 22 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி போலி சேர்க்கை அணை கொடுத்து 32 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ரோஸ்மேரி, வயது 45. இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது மகளை மருத்துவக் கல்லூரியில் MBBS மருத்துவ படிப்பில் சேர்க்க முயற்சி மேற்கொண்டார். அப்போது அவருக்கு ரம்யா என்பவர் அறிமுகமாகி இருக்கிறார். அவர் தான் சுகாதாரத்துறையில் அதிகாரியாக இருப்பதாக கூறியிருக்கிறார். அவரிடம் தனது மகளுக்கு MP சீட் வாங்கி தருமாறு ரோஸ்மேரி கேட்டுள்ளார். அதற்கு அவர் ரூபாய் 60 லட்சம் வரை செலவாகும் என கூறியிருக்கிறார். ரோஸ்மேரியும் சம்மதம் தெரிவித்து கடந்த 8/2/2022 முதல் 19/5/2022 வரையிலும் பல தவணைகளாக 60 லட்சம் பணத்தை கொடுத்துள்ளார். சென்னை தேனாவட்டில் உள்ள DMS அலுவலகத்தில் வைத்து வித்யா அந்த பணத்தை வாங்கி உள்ளார். அப்போது மருத்துவக் கல்லூரி டாக்டர் என்று அந்தோனிதாஸ் என்பவரையும் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். 2 பேரையும் சேர்த்து ரோஸ்மேரியிடம் 60 லட்சத்தை பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து ரோஸ்மேரியிடம் உங்களுக்கு மகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பதற்கு இடம் கிடைத்துவிட்டது என்று சேர்க்கை ஆணையை காண்பித்து விடுதி கட்டணமாக ரூபாய் 1,38,000 செலுத்த வேண்டும் என்று ரம்யா வாங்கியுள்ளார். இந்த நிலையில் தனது மகளை மருத்துவக் கல்லூரி சேர்ப்பதற்கு ஆசையாக அழைத்து சென்றபோது ரம்யா, அந்தோணிராஜ் ஆகியோர் போலியான சேர்க்கை ஆணை கொடுத்து ஏமாற்றியிருக்கும் அதிர்ச்சி தகவல் ரோஸ்மேரிக்கு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து பண மோசடியில் ஈடுபட்ட ரம்யா, அந்தோணிதாஸ் ஆகியோருக்கு ரோஸ்மேரி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து பணத்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதனால் அவர்கள் 2 பேரும் பல்வேறு தவணைகளாக 29,50,000 திருப்பிக் கொடுத்துள்ளனர். ஆனால் மீதமுள்ள 31,88,000 திரும்ப தராமல் ஏமாற்றி வந்துள்ளனர். இந்த மோசடி சம்பவம் குறித்து சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ரோஸ்மேரி புகார் மனு அளித்திருந்தார். அதன் பேரில் மத்திய குற்றப்பிரிவு நம்பிக்கை ஆவண மோசடி தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். இதில் ரம்யா சுகாதாரத்துறை அதிகாரி இல்லை என்பதும் அவர் பொய்யான தகவலை கூறி ரோஸ்மேரி மோசடி வகையில் வீழ்த்தியிருப்பதும் தெரிய வந்தது. அதுபோன்று அந்தோணிதாஸ் டாக்டர் இல்லை என்றும் கண்டறிந்தனர். ரோஸ்மேரி போலீசில் புகார் அளித்த தகவல் அறிந்த ரம்யாவும்
அந்தோணிதாசும் தலைமறைவாகினர். இந்த நிலை கமிஷனர் அருண் உத்தரவின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் கமிஷனர் ராதிகா காயத்ரி தலைமையில் இன்ஸ்பெக்டர் கமலமோகன் மற்றும் போலீசார் அடங்கிய தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் சோழிங்கநல்லூர் பகுதியில் வைத்து ரம்யாவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் இவர் மீது ஏற்கனவே சென்னை மத்திய குற்றப்பிரிவில் மருத்துவக் கல்லூரி இடம் வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. விசாரணைக்கு பின்னர் அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். இத்துடன் செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.